வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு ரெகுலர் வியர் காட்டன் சாரியோட பிளவுஸை சூப்பராக டிசைன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட கலர். வாங்க அந்த பிளவுஸை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த சாரி, அகைன் நெட்டட் சாரி. அது சூப்பராக ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. ஒரு டவர் மாதிரி இருக்கு எம்ப்ராய்டரி, கூடவே 2 மேங்கோஸ் இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு நம்ம ப்ளவுஸ் ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை ஏதாவது பண்ண போகிறோம். சூப்பரான ஒர்க் ஒன்று மைண்டில் வந்தது, உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். வாங்க அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பார்டர் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த சாரிக்கு. ஸோ அதில் ஒரு ஜரி மாதிரி ஒரு த்ரெட் தெரிஞ்சுது எனக்கு அந்த பார்டரில். அதனால் அந்த ஜரி வச்சு தான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது அந்த சாரியோட முந்தானி. சேம் எம்ப்ராய்டரி சாரியில் பாடியில் இருந்ததை கொஞ்சம் பெருசாக இதில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு நார்மலாக ஒரு சாண்டில் மாதிரி லைட்டாக ஒரு கலர் போது பாருங்கள், அந்த கலரில் தான் நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்டரை வந்து முந்தானிக்கு ஃபுல்லாக தைச்சிட்டு இருக்காங்க ஓரம். ஸோ இதுதான் அதோட ப்ளவுஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ ப்ளைனாக இருக்குது பாருங்கள். ஸோ சாரி ரொம்ப சிம்பிளாக தெரியும். நார்மல் நெக் வச்சு தச்சுக்கிட்டேன். அது வி நெக்கு. வி வந்து பிளெண்ட் வி, ரொம்ப ஷார்ப் வி வைக்கல. கொஞ்சம் அந்த வியை ஷார்ப்பாக பெண்ட் பண்ணாமல் சைட்ஸ்லேயும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டேன். எண்டிங்கும் கொஞ்சம் பிளெண்டாக இருக்குது. ஸோ நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த ஜரி த்ரெட். சில்க் த்ரெட்னு கேட்காதீங்க, சில்க் த்ரெட் வேறு, ஜரி த்ரெட் வேறு. பாருங்கள் இந்த கலர் வந்து அந்த சாரியோட பார்டரில் ஒரு கிளாத் பேட்ச் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ சேம் கலரில் ஒரு ஸ்டிச்சிங் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து குட்டி குட்டி சம்கீஸ், நமக்கு நாட் சம்கீஸ், ஸ்டோன்ஸ். இது வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்தது, வச்சுருக்கேன். எதுக்கும் யூஸ் ஆனால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பேட் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க ஜரி த்ரெட்டை அதில் சுற்றுருவோம். நான் வந்து ஒரு 40 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். 40 டைம்ஸ் சுற்றுறேன். ஸோ இது நம்ம லாங்காக தான் எடுக்க போகிறோம். ஸோ 80 எல்லாம் ஆகாது, 40 அப்படியே தான் இருக்கும். நல்லா வைண்ட் பண்ணுங்க. பாருங்க 40 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு பின்னல் மாதிரி வேணும், 2 பின்னல் வேணும். ஸோ 3 + 3 6 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிக்கிறீங்க. 40 ஸ்ட்ரிங்ஸ் வச்சு 6 டைம்ஸ் வைண்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த த்ரெட்டை செக்யூர் பண்ணிடலாம் நம்ம எண்டில். ஸோ அப்படியே விட்டோம்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், நமக்கு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம அந்த எண்டை நல்லா கயிறு போட்டு கட்டிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு போகிறோம். நான் 3 ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ 3த்தையும் சேர்த்தும் திருப்பியும் நான் த்ரெட் போட்டு கட்டிட்டு கம் போட போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்டேபிள் ஆக போது, எப்போவுமே பிரிஞ்சு வராது அது. ஸோ செக்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ளவுஸ் சும்மா இப்போ பண்ணி அப்படியே யூஸ் பண்ண போகிற ஐட்டம் கிடையாது. எவ்ரி டைம் வேர் பண்ணும்போது வாஷ் பண்ணணும். அப்போ இது ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ ரொம்ப நாள் வரணும் சாரியும் ப்ளவுஸும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸும் ஃபாலோ பண்ணிடலாம். இப்போது எக்ஸாம் பேடில் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன் நான். அதை பின்னல் மாதிரி போட்டுட்டு வரேன். இங்கே பாருங்கள் லாங் பின்னல் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்டில் மட்டும் திருப்பியும் கயிறு போட்டு கட்டி சுங்கு மாதிரி கீழே தொங்குற மாதிரி விட்டுட்டு நல்லா நூலில் கட்டி நாட் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகான பின்னல் ரெடியாக இருக்கு, நீட்டாக இருக்குது. நீங்கள் எந்த கடையிலையும் இந்த மாதிரி லேஸ்லாம் வாங்க முடியாது, நம்மளா பண்ணாதான். மணி மணியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் நம்ம ஜரியில் பண்ணதுனால அந்த ஷைனோட இன்னும் அழகாக இருக்குது. ஸோ அழகாக எண்டை ட்ரிம் பண்ணி விட்றோம், ஒரே லெவலாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் அதே மாதிரி செகண்டும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 பின்னல் கையில் ரெடியாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் அழகாக அதை பேக் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போடுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்ஸாக்கும் போட்டுக்கோங்க. பட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் தெளிவாக இருங்க. ஸோ நான் ஓரத்தை நம்ம ஃபெவிகால் போட்டோம் இல்லையா, நூல் போட்டு கட்டி அந்த எண்டை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த ப்ளவுஸ் மேலே வைக்கிறேன். வச்சுட்டு
நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு செக்யூர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க, ஏன்னா டபுள் லேயர் வைக்கிறோம், திக்காக இருக்க போகுது அது. அதனால் பெட்டர் இந்த இடத்துல மட்டும் ஸ்டார்டிங் பாயிண்டில் மட்டும் நல்லாவே ஸ்டிச்சஸ் போடுங்க. ஒரு 10 ஸ்டிச்சாவது போடுங்க இங்கே. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போய்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல திருப்பி திருப்பி நிறைய போடுங்க, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறது தெரியாது வெளியே. பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கீழே எதுவும் பண்ண வேண்டாம், அது அப்படியே ஹேங்கிங்லேயே இருக்கட்டும். அது அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணான்னு. இப்போ இதே மாதிரி செகண்ட் சைடும் பண்ணிடலாம் வாங்க. ஸோ செகண்ட் சைடும் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ரெண்டும் ரெடி ஆயாச்சு. இப்போ இங்கே ஒரு போ மாதிரி பண்ண போகிறோம் நம்ம. அழகாக அது பின்னலுங்கிறதுனால நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணாலும் அது ஃபோல்ட் ஆகிக்கும் ஃப்ளெக்சிபிளாக. அழகாக ஒரு போஸ் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது அது பிளேஸ்மெண்ட் மாறிடும். ஸோ ஒரு சேஃப்டி பின் நான் போட்டிருக்கேன், அதனால கரெக்டாக ஷேப்பில் நிற்கிது. இப்போ அது மேலேயே அழகாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும். இங்கே ரன்னிங் ஸ்டிச் போதும், அவ்வளோதான். சேஃப்டி பின் இப்போ எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட் சைடு ஹேங்கிங்கில் இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ ரைட் சைடு போ பண்ணுறீங்க, ஏன்னா அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். திருப்பியும் சேஃப்டி பின் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேசிங் மாறாமல் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நீடில் சேம் கலர் த்ரெட் வச்சு மேலேயே ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. இந்த ஹேங்கிங்கும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், இல்லைன்னா போடும்போது கொஞ்சம் ப்ரெட்ரூடாக தெரியும் அது. ஸோ அங்கேயும் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போது ப்ளவுஸ் கொஞ்சம் எம்டியாக தெரியுது இல்லையா, அது பழிச்சே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது நம்ம. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணியே ஆகணும். வாங்க, பண்ணிட்டா போச்சு. ஸோ ரேண்டமாக டாட் வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தா ஃபில்டாக இருக்கணும், கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் வேண்டாம். இப்போது அங்கே என்ன பண்ணலான்னு சொல்கிறவங்க, ஒரு ஸ்மால் புட்டா மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஈஸி ஸ்டிச்சிங் இது. இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 8 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்காக தெரியும். க்ளோஸாக பார்த்துக்கோங்க நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேன்னு. ரொம்ப ஈஸி புட்டா இது, யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஒரு காம்போ 2 பக்கம் லீஃப் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். லீஃப் இல்லை, சும்மா ஸ்ட்ரிங்ஸ் மட்டும். அந்த 3 ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு கிரிப்புக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டுருங்க. ஸோ ஷேப் டிஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் பண்ண எல்லா இடத்துலையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃபில்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட விட போகிறதில்ல நம்ம. ஸோ நான் லீஃப் மாதிரி வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் அப்படியே ப்ளைனாக விட்டிங்கன்னா ரொம்ப பிளெண்டாக தெரியும். அதனால் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், சேம் த்ரெட் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அந்த ஸ்டோன்ஸ் அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஹூக் வந்து ரொம்ப மழுங்கி இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம எடுத்து சமக்கி ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே இந்த குந்தன் ஸ்டோன் சம்கீஸ் எல்லாம் கையில் எடுத்து ஒட்டுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். கையில் கம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப நம்மளை டென்ஷன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பென்சிலில் யூஸ் பண்ணுங்கள், குயிக்காக வேலை ஆகிடும். பாருங்கள், இந்த எண்டெல்லாம் நான் குட்டி குட்டியாக சம்கி சேம் த்ரெட் கலர்லேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகுது புட்டாலாம். இந்த மாதிரி நம்ம போட்ட எல்லா புட்டாஸ்லேயும் நீங்கள் சம்கி ஒட்டிடுறீங்க. சம்கியில் இது குந்தன் ஸ்டோன், ஸ்மால் குந்தன் ஸ்டோன் ஒட்டிடுறீங்க. இப்போ சென்டரில் போ பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, 2 ஜாயிண்ட் ஆன இடத்துல இதே மாதிரி ஒரு பெரிய குந்தன் ஸ்டோன் சர்க்கிள்லேயே கிடச்சிது. அது ஒன்று வாங்கி ஒட்டிடுறோம். ஸோ இப்போ நம்ம போ தொங்குது இல்லைங்களா, அந்த சுங்கு அந்த இடத்துல நம்ம கயிறு போட்டு கட்டி இருக்கோம், அது நல்லா தெரியறது. ஸோ அது மறைக்கிறதுக்கு அந்த இடத்துல க்ரௌடடாக ஒரு 3-4 குந்தன் ஸ்டோன்ஸ், அதே மாதிரி ஸ்மால் ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா புட்டாக்கு, அந்த குந்தன் ஸ்டோன்ஸையும் அங்கே ஒரு 3-4 அப்படியே ஒட்டி விட்டுடுறேன். ஸோ அழகாக அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட ஃபீல் கொடுத்துருச்சு.
கிளிட்டர் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இது ஃப்ரண்ட் சைட் பிளைனாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே எனக்கு அந்த புட்டா போடலான்னு தோணுச்சு. யூஸ்வலி நான் ஃப்ரண்ட் சைட் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, பட் இதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ 1 inch டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம போட்ட புட்டாவை ஃப்ரண்ட் சைட்லேயும் போட்டுட்டு அதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் குட்டியாக ஓட்ட போகிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக அழகாக இருக்குது. ஸோ ஃபுல் ப்ளவுஸ் ரெடி ஆயாச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாரீக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக சூட் ஆகிருக்கு. நீங்கள் டைலர்ஸ் கிட்ட போய் பாடுபட வேண்டாம், டிசைன்ஸ் தேட வேண்டாம். அழகாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான சாரியில் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.